Okay. See here. இப்போ தெரியுதா? பாத்தீங்கன்னா I have some columns, right? EMP are default columns, okay? EMP, ename, job, MGR. இந்த EMP இந்த யூசர் வந்து ஸ்காட், ரைட்? இந்த ஸ்காட்டோட யூசர் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு டூ சம் பிராக்டிஸ். ஓகே, ஸ்காட்டோட யூசர் இருக்கு இல்லையா? இது வந்து டிஃபால்ட் சாம்பிள் டேட்டாபேஸ். இது சாம்பிள் ஸ்கீம் ஆக்சுவலா. இது எப்படி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க உங்க என்வரன்மெண்ட்ல? இப்போ உங்க பிராக்டிஸ் பண்ணனும்னா இதெல்லாம் வேணும் இல்லையா உங்களுக்கு? இந்த டேபிள்லாம் வேணும் இல்லையா? எப்படி நீங்க இத கிரியேட் பண்ணுவீங்க? சார் கிரியேட் யூசர் நேம் வந்து அதுல போய் பண்ணனும் சார். ஐடென்டிஃபை பை அப்படினு சொல்லிட்டு பண்ணனும். சிஸ் யூசர்ல பண்ற மாதிரி இருக்கும் சார். அது ஆப்ஷன். பட் Oracle வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்கும். அது பேர் வந்து util sample. Okay, connect as this. Okay sir. I'm going to drop this user. Okay, con access dba அப்படி போட்டுட்டு okay. Dot cascade. Cascade உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் drop பண்ணனும் அர்த்தம். Okay, so drop user is in cascade. Okay, now I'm going to create the same user. Okay, அதுக்கு உங்களுக்கு என்னன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. Oracle has given us sample util scampl.sql. இந்த ஃபைல் ரன் பண்ணீங்கன்னா it will create a user called as Scott. இப்போ பாருங்க, ரைட்டா? இப்போ டிஃபால்ட்டா ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் ரன் பண்ணீங்கன்னா it with some tables, இந்த டேபிள்ஸா வரும். ஓகே, clear? Bonus, department, okay, what is it, EMP, sal grade, இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. So if you want a sample scheme, இது first ready பண்ணிடுங்க உங்களுக்கு. Okay, this is a basic environment we are going to practice now. EMP. So இதுல வந்து ஒரு சின்ன ரெக்கார்ட் ஆப்ஷன் பண்ணிட்டேன் சார். ரெக்கார்ட் ஆயிருப்பாங்க. ஓகே, நீங்க பண்ண முடியாது, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு இது முடிச்சேன்னா ஐ வில் ஷேர் திஸ். ஓகே, மோஸ்ட்லி நம்ம சைட்ல போட்டு நீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன், இப்போ எனக்கு சின்ன क्वेश्चन. இப்போ ename job இருக்குல, எனக்கு வந்து இத பிரிண்ட் ஆகணும். see smith smith's ஓகே salary is 800 அப்படினு பிரிண்ட் ஆகணும். ஓகே, அதே மாதிரி Alan's salary is 1600. சோ இது ரெண்டும் முன்னாடி பிரிண்ட் பண்ணனும், ரைட்டா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி என்ன கமெண்ட் கொடுத்தா நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க? எப்படி query எழுதுவீங்க? SQL query 800 and 1600 சார். அவங்க ரெண்டு பேரும் salary மட்டும்தான் சார். சோ செலக்ட் ஸ்டார் போட்டுட்டு அந்த கன்சர்ன் வெயிட் எல்லா எனக்கு எப்படின்னா ஸ்மித், ஆலன், வேர்டு, ஜோன்ஸ் எல்லாரோடது அது பிரிண்ட் ஆகணும். ஓகே, இந்த இநேமும் இந்த salary நீங்க எடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணி காமிங்க. எப்படி பண்ணலாம்? இல்ல, நம்ம இநேம் வேணும்னா நம்ம அப்படியே போடலாம் சார். செலக்ட் இநேம் from table, அந்த டேபிள் நேம் போட்டுட்டு நம்ம வேற அந்த salary இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து between கமாண்ட் மாதிரி போட்டு கூட பண்ணலாம் சார். இல்ல, எனக்கு எல்லா சாலரியுமே வரணும். தட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் ஆல் தி salaries. இந்த மாதிரி தான் வேணும். சேம் சரி, நான் இன்னும் கிளியரா சொல்லணும்னா 1 செகண்ட், ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஒன். வெளிய இருக்குங்களா? 1 செகண்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்க PLSQL ரெடி ஆகணும். ஓகே, ஸோ எனக்கு எப்படி இருக்கணும்னா it should print like this. ஓகே, like at yes. ஸோ எனக்கு இந்த பிரிண்ட் பண்ணணும், ரைட்டா? இந்த ஸ்பேஸ்லாம் வராதுமா பார்த்துங்க. ஓகே, இந்த ஸ்பேஸ் வரக்கூடாது சார். இப்போ என்ன பண்றீங்க, இப்போ it should be like this. Okay, Alan salary, Smith salary, இப்படி பிரிண்ட் ஆகணும் எனக்கு. How will you do this? புரியுதா? புரியுது. இப்போ சொல்லுங்க.
should be like this. Okay. So first assignment. Deva பண்ணலாம் அத. So உங்களுக்கு concatenation concatenation ரெடி பண்ணலாம். சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிக்கங்க. select concat அந்த பிராக்கெட் உள்ள அந்த நேம் போட்டு இனி விசிபிள் ஆகும். இனி ஓகேவா? ஜெனரலா இந்த கன்காட் வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர், யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. ஓகே, யூ கேன் கோ லைக் திஸ். இனிமேக்குமா செலக்ட் ஃப்ரம் EMP. ஸோ நான் சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ வித் திஸ். Select ename. Okay, this is the concatenation generally you will use in your environments. Okay, select இது போட்டா. Okay, now Smith இப்போ வந்து எனக்கு ஸ்மித் வந்துட்டாரு. இப்போ salary is on, yeah, single quotesல salary is அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். It's okay. And again concatenation, just give sal. Give space கொடுக்கலாம், right? So if I go on, I can give a space here. Okay. அதான் ஸ்மித் salaries வந்துச்சு. பட் எனக்கு ஸ்மித்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ் வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? சிங்கிள் கோட்ஸ் என்னைக்குமே denoted by 4 quotes. Okay, so insert 1 2 3 4 கொடுத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் வரும். ஓகே, இந்த இடத்துல போயிட்டா give yes. Now you see வந்துச்சா? ஸ்மித் salaries 800 plus blah blah blah, ரைட்டா? Yes, sir. இது எதுக்கா? இது வந்து வெரி பேசிக் ஸ்டெப் ஃபார் another assignment. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்போ உங்க என்வரன்மெண்ட்ல நீங்க டெவலப்பரா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெனரலா டெவலப்பர்ஸ் நான் சொல்லுவாங்க they want to clean up the schema. ஸ்கீமான்றது இட்ஸ் a user name, right? அதாவது உங்களுடைய டேபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? டேபிள், ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே, எல்லாமே இருக்கு. ஓகே, அதுதான் உங்களுடைய ஸ்கீமா. ஓகே, அதுல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். நவ் எல்லா டேபிள்ஸையும் ஐ வாண்ட் டு ட்ரங்கேட். ஓகே, எல்லாத்தையும் டேட்டா க்ளீன் பண்ணணும் இல்லையா? ஐ வாண்ட் டு ஆல் த டேபிள்ஸ், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நீட் டு ட்ராப். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், செலக்ட் ஃப்ரம் டேப் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ போனஸ், டிபார்ட்மெண்ட், டெப்ட், எம்பி, சேலரி எல்லாம் இருக்கு இல்லையா? இது மாதிரி ஐ ஹேவ் thousands ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு, thousands ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? anything you create in the database is object. Okay, another synonym, sequence, view, okay, like a table, index, anything, எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். what is segment? the object which takes space is called as segment, which takes space. எது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதெல்லாம் செக்மெண்ட். எக்ஸாம்பிள், இப்போ டேபிள் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும், இண்டெக்ஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கும், மெட்டீரியல் ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் வியூ, சினோனிம், சீக்வன்ஸ்லாம் ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஓகே, ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். இட் நாட் கம் அட் செக்மெண்ட்ஸ். புரியுதா? ஸோ இதெல்லாம் செக்மெண்ட். ஜஸ்ட் சொல்லியிருக்கேன் வாட் இஸ் செக்மெண்ட், வாட் இஸ் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, நவ் இப்போ என்ன சொல்றாங்க, உங்க என்வரன்மெண்ட்ல வந்து யூ ஷுட் கிளீன் யுவர் என்வரன்மெண்ட் சொல்றாங்க. ஓகே, ஒரு PSQL கோட்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, பேசிக்கா SQL முடிக்கலாம். எப்படி பண்ணலாம் அதை? இப்போ சரி, ஓகே, இப்போ இந்த ஸ்காட் உள்ள ஸ்காட் யூசர் இருக்கார்ல, அதுக்குள்ள உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நான் ட்ராப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 4 டேபிள்னா ட்ராப் யூசர், ட்ராப் டேபிள், போனஸ், ட்ராப் டேபிள், DEPT, ட்ராப் டேபிள், EMP, ட்ராப் டேபிள், சேலரின்னு கொடுத்துருவீங்க. பட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் சே thousands ஆஃப் டேபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உட்காந்து அடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல சார், அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. என்ன பண்ணலாம் சார்? அந்த ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சார். மேபி. வெரி குட், சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. ஸ்கிரிப்ட்ல வந்து இப்ப நம்ம லாஸ்ட் டைம் எனக்கு டாபிக் பார்த்தது வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் ஆன் இது மாதிரி பார்த்தாங்க சார். இப்ப எனக்கு அந்த CSV ஃபைல நம்ம கொண்டு வந்துட்டு, சோ அதுல இருந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம டெலீட் பண்ணலாம் சார். டிராப் கொடுத்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஒர்க் பண்ணா எனக்கு வந்துரும் சார். CSV ஃபைல்ல டேட்டா லோட் பண்றது, CSV ஃபைல்ல டேட்டா லோட் பண்ண யூஸ் பண்ணுங்க. லோட், ஆமா சார். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்ல ஷெல் ஸ்கிரிப்டிங் மாதிரி ஒரு டாபிக் எடுத்தாங்க, டெலீட் பண்ற மாதிரி. லைக் அது பேர் ஸ்பூல் சம்திங் ஏதோ டூல் சொன்னாங்க சார். அது ஒரு வாட்டி பார்த்தா எனக்கு ரீகேப் பண்ணனா ஞாபகம் வரும். மேபி அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும் எப்போதுமே, ரைட்? ஓகே, ஆமா சார், ஞாபகம் இருக்கு. ஒன்ஸ் நான் ஒரு வாட்டி பார்த்தேன்னா ஐ கேன் செலக்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியதுதான். ரைட், இதேதான் ட்ராப் டேபிள், what is the table name? Table is coming from
user underscore tables க்கு. So create a script வேற அப்புறம் செமிகோலன் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே சார். Right? ஓகே சார். So இத வந்து ஸ்பூல் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். It will store, store this output in a file. Okay. Yes sir. Yes sir. drop.sql ஒன்னு கிரியேட் பண்றேன். Okay. Yes sir. இத போய்ட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா it will run this and spool off கொடுத்தீங்கன்னா Yes sir. இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. Yeah, போய்ட்டு நீங்க drop.sql போய் பாத்தீங்கன்னா you can see this. drop.sql போயிட்டு பார்த்தா Okay. Yes sir. இத போய்ட்டு இந்த ஃபைல வந்து அட் போட்டு what is that? அந்த drop.sql கொடுத்தீங்கன்னா it will run. எல்லாத்தையும் drop பண்றோம். புரியுதா? Okay sir. Run பண்ணா just it will stop, it will drop all the tables. இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும் அவ்வளவுதான். Likewise truncate. Okay sir. Okay. So this is the way you need to do this. Cleaning scheme எப்படி தான் பண்ணீங்க for எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் drop பண்ற மாதிரி இருந்ததுன்னா you need to use என்னது select object underscore name comma object underscore type object type from user you can see primary key எல்லாம் table drop பண்ணல ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் போய்டும். In case if you have what is it synonym sequence எல்லாம் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதுல you need to go and drop object name கொடுத்தா it will drop it off. Okay. So இதெல்லாம் உங்களுக்கு போக போக you will be having assignments. Okay. மெசேஜ் கொடுத்தா எடுக்க ஆரம்பிச்சோம். Then you need to do those things. Okay sir. எனக்கு ஃபண்டா 1 ஃபண்டா 2 பர்சனலா லைக் நீங்க பண்றதா நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஏன்னா PL/SQL programming வந்து it's a very good interesting programming language. Okay, so போக you will practice lot of things. Okay sir. Yes. Next. Likewise you can user underscore objects யூஸ் பண்ணிருக்கீங்க, user tables யூஸ் பண்ணலாம். Okay, and drop table பண்ணிருக்கீங்க. Now இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். Okay. இப்போ இங்க வந்து கிளர்க் சேல்ஸ்மேன்லாம் இருக்காங்க இல்லையா? லாட் ஆஃப் ஜாப்ல நிறைய இருக்கு இதுல. ஓகே ஓகே I'll do one thing. Select sal comma com sal plus from emb ரைட்டா? என்ன வரும்? ஓகே சோ கமிஷன் இங்க salary இருக்கு, இங்க கமிஷன் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணி வரும். 800 வரணும்ல, ஏன் 800 வரல? இங்க மொத்தம் வந்துருச்சு அவுட்புட். சோ எங்க இங்க blank ஏன்னா எதனா ஒண்ணுல வந்து நல் இதுவா இருக்கும், ஒரு blank-ஆ இருந்திருக்கும், அதனால எதுவுமே print ஆயிடும். not null ஃபங்க்ஷன் அந்த இது யூஸ் பண்ணிருப்பாங்க சார். கம்ல எதுவுமே இல்ல சார், blank-ஆ இருக்கு, அதனால இது கமிஷன். ஓகே சி கமிஷன் வந்து ஒண்ணுமே இல்ல. அதனால அந்த இதுவே எல்லாமே blank-ஆ இருக்கு. சோ எனிதிங் ஆபரேஷன் நம்ம யூஸ் பண்ற அந்த பிளஸ் சிம்பல் வந்து அந்த நாட் நல் அந்த ரேஞ்சுக்கு ஆட் அப் ஆயிட்டு நமக்கு ரிசல்ட் கொண்டு வரும்னு நினைக்கிறேன் சார். இது salary, இது null. Anything manipulated with null is null. ரைட்டா? ஆமா சார். 0 plus null is null. பட் இதுக்குலாம் அவுட்புட் ஆபரேஷன்ஸ். ஓகே பட் எனக்கு இந்த இடத்துல 800 தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணனும்? அது கம்ல 0 ன்னு 800 புரியல சார் நீங்க சொல்றது. கேக்கல எனக்கு. salary plus null commissionனா 800 வரணும்ல இந்த இடத்துல ஆக்சுவல் அவுட்புட். நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 800 வரணும் ரைட்டா? இல்ல சார் एक्चुअली அது வந்து கொடுத்திருக்க அந்த செலக்ட்க்கு முன்னாடி கொடுத்திருக்க அந்த query வந்து பாத்தீங்கன்னா sal plus count ஒரு தனி ஒரு காலம் வேற. அதுல வந்து யூஸ் பண்ற ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல். அதுல இருந்து நம்ம நல்ல நாட் நல்ல அந்த வெரி பார்த்துட்டு அது கொண்டு வருது சிஸ்டம். அது புரியல. இல்ல சார் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த சால் அண்ட் காம் அந்த சால் பிளஸ் காம்ன்றது நம்மளா கொண்டு வர ஒரு காலம், அது கிரியேட் பண்றது. சரி ஆட் அப் அந்த ஆபரேஷனுக்கு நான் சொல்றேன் சார். நல்ல நாட் நல்ல ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்றோம்ல லாஜிக்கல், அந்த கிரைட்டீரியால வரும்போது நம்ம அந்த எதுல இருக்குன்றத பார்த்துட்டு நம்மளுக்கு கொண்டு வருது. சோ அது மாதிரி வராது சார் இது. ஓகே ஹலோ யாரு?
ஐ அண்டர்ஸ்டாண்ட்மா. இங்க கமிஷன் நல்லா இருக்கிறதுனால 800 + null is null அவுட்புட் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த 800 + நல்லா இருந்தா கூட எனக்கு 800 தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். கொஷின் புரியுதா? எனக்கு 800 + சம்திங் கொடுக்குறீங்க, இந்த நல் கொடுக்குறீங்களா, அப்போ 800 தான் வரணும் எனக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நல் கொடுத்தா கண்டிப்பா வராதுன்னு தெரியும், ஆனா எனக்கு அவுட்புட் வரணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன் நான். அதுக்கு நீங்க SQL ல படிச்ச ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன் அது? நாட் நல் ஃபங்க்ஷன். நாட் நல் கிடையாது. நாட் நல் வந்து கன்ஸ்ட்ரைன்ட். வராது அது கன்ஸ்ட்ரைன்ட். Okay, வருதா? So NVL னா any columns, I mean if the commission is null, இந்த column வந்து if there is any null அப்படின்னா it will replace the null with 0. So automatically என்ன ஆகும்? இதுல null னா 0 ஆயிடும். So 0 + 800 is 800. அந்த மாதிரி அவுட்புட் போகும். புரியுதா? ஓகே. நோ வேல்யூ சரி. ஓகே ஓகே சார். நோ வேல்யூ, null வேல்யூ. சரி, null வேல்யூ. ஓகே. So no, say it's a higher date இருக்கு இல்லையா? So I want to check how many years of experience the Smith has. The Smith உடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வருஷமா இல்ல அந்த கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றாங்க எப்படி கண்டுபிடிப்பேன்? So these are the exercises that you need to do. என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு once you finish the SQL. இந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணுவீங்க. உங்க DBA-வா இருந்தா கூட நம்ம நிறைய வியூஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ரெஃபர் பண்ணி you need lot of codes. கோட்ல இல்லாம நம்ம சர்வே பண்ண முடியாது. ரைட்டா? இங்க நீங்க EMP-க்கு பதிலா அங்க DBA நிறைய வியூஸ் இருக்கு. ஓகே, we will be joining many views and we will execute some queries. ஓகே, அதுக்கு இந்த பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. ஓகே, SQL PLSQL is mandatory. PLSQL கூட லைக் ட்ரபிள் ஷூட்டிங் வரதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஓகே, புரியுதா? ஸோ இந்த எக்ஸசைஸ் தான் நான் கொடுக்குறேன். அந்த கிஷோர் நம்ம ப்ராக்டிஸ் எக்ஸாம் பண்ணாங்களா? அவங்க கொடுத்துறீங்களா? கொடுத்துருந்தாங்க சார். முத்துஜி எடுத்திருந்தாரு அவருக்கு கிளாஸ். அவங்க தான் ப்ராக்டிஸ் 140 क्वेश्चन கிட்ட கொடுத்திருந்தேன்னு சொன்னாரு. நல்லா பண்ணீங்களா? பண்ணீங்க, ஆன்சர் வந்திருக்குமே. நான் சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நான் ஆக்சுவலி Thursday கொடுக்குறேன்னு நான் சார் கிட்ட சொல்லியிருந்தேன் சார். எனக்கு வந்து கொஞ்சம் லேப்டாப் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இப்போ ரெடி பண்ணேன். நான் Thursday ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேன்னு சொன்னேன் சார். Okay, fine. Okay, fifth probably I will be taking Linux and Shell script batches. Morning 7 to 9 p.m. 8:30 p.m. mostly. 7 to 8:30 a.m. Okay, if you guys are interested you can join there. Okay, நான் லினக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, நான் ஜாயின் பண்ணுங்க வித் எக்ஸசைஸோட நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. அது வந்து ஐ ஸ்டார்ட் வித் பேசிக் VM இன்ஸ்டலேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, அவங்கள செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் கார்த்திக் இல்லைன்னா கிஷோர் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ தட் தே வில் கைட் யூ. நோ ஓகே, சி நிறைய இருக்கு SQL. இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஓகே, இங்க பாருங்க. இப்போ வந்து இந்த சேல்ஸ்மேன் எல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இப்போ இந்த ஏவோட பொசிஷன் கட் பண்ணி எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க? இந்த செகண்ட் ஏல எப்படி எடுப்பீங்க? லைக் கமாண்ட், லைக் query யூஸ் பண்ணுங்க. லைக் ஃபங்க்ஷன் உடைய பொசிஷன் ஏ வந்து இப்போ இல்ல லெட்ஸ் ஹேவ் லைக் திஸ். எனக்கு ஏ எங்கெங்க இருக்கோ, ஓகே, இப்போ ஏ இருக்கு இல்லையா, ஏல இருந்து நெக்ஸ்ட் ஏ வரைக்கும் எனக்கு கட் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க இதை? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு பிரிண்ட் ஒன்லி திஸ் ஒன். ஓகே, அதே மாதிரி மேனேஜர்ல எனக்கு இந்த ஏஎன்ஏ மட்டும் தான் வரும். சேல்ஸ்மேன்ல ALEA இது மாதிரி தான் வரும். ஐ மீன் சேம் திங். ஓகே, அனலிஸ்ட்ல ANA வரும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் டெல் மீ தி ஃபங்க்ஷன்ஸ் வாட் யூ யூஸ். ஓகே, விடுங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரிங் அண்ட் சப்ஸ்ட்ரிங் ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் இதுல. ஓகே, லைக்வைஸ் ஹையர் டேட் இல்ல இப்போ வந்து இந்த ஹையர் டேட் சொல்லலாம். எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு வருஷமா அங்க ஒர்க் பண்ணிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? how many years of experience they have எப்படி செக் பண்ணுவீங்க? டேட் ஆஃப் ஜாயினிங்
Date of see அதான் ஹையர் டேட் கொடுத்தாங்க. ஹையர் டேட் தான் டேட் ஆஃப் ஜாயினிங். ஹையரிங் டேட் தான் ஹையர் டேட் கொடுத்தாங்க. இப்போ இவர் எவ்வளவு வருஷமா இங்க ஒர்க் பண்றா எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம்? ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம். என்ன ஃபங்க்ஷன்? ஃப்ளோர். சார் சீல் ஃப்ளோர்ல என்ன சார் பண்ணோம்? சரி ஃப்ளோர் ஆஃப் 10.1 கொடுத்தீங்கன்னா 10.2 கொடுத்தா என்ன வரும்? 10. ஓகே சீல் கொடுத்தீங்கன்னா 11 வரும். ஸோ அதுதான் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதுக்கு மந்த்ஸ் பெட்டின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். சிக்ஸ் டேட் இதை மைனஸ் பண்ணி மந்த்ஸ் பெட்டின் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ மந்த்ஸோ டிவைட் பை 12 கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வரும். சரி சரி ஒரு 39 years of experience அது மாதிரி வரும். இதை நீங்க ரவுண்ட் பண்றீங்களோ சீல் பண்றீங்களோ ஃப்ளோர் பண்ணலாமா அது பிரச்சனை கிடையாது. ரைட்டா? சி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ யூ நீட் டு ப்ராக்டிஸ் தோஸ் திங்ஸ். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்க அடுத்த பிஎல்சிக்கல் நீங்க டிபிஏ படிக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அங்க வந்துட்டு நீங்க கொரி எழுத முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். fine. Altern session set NLS underscore format equal to dd hyphen okay. இந்த ஃபார்மேட் தான் உங்க சிஸ்டேட் இருக்கு. ஜெனரலா பார்த்தீங்கன்னா உங்க ஃபார்மேட் இதுல தான் இருக்கும். ரைட்டா? இப்போ எனக்கு வந்து வெறும் இந்த நவம்பர் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது என்ன பண்ணுவீங்க? நவம்பர் மட்டும் தான் வரணும் இல்லை நவம்பர் 2020 எனக்கு வரணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு நவம்பர் 2020 எனக்கு பிரிண்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபாஸ்ட்னஸ். ஓகே ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இம்மீடியட்டா ஆன்சர் வரணும். அதுதான் உங்க கான்ஃபிடன்ஸ். இன்டர்வியூலும் சரி எல்லாத்துலயும் சரி 2 seconds 3 seconds தான் வெயிட் பண்ண முடியும் ஒரு இன்டர்வியூ. அதுக்கு மேலே ஹி வில் நாட் டாலரேட். ஓகே ஏன்னா உங்களுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க இன்டர்வியூல. ஓகே ஸோ இதெல்லாம் எப்போ நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும் இல்லை இம்மீடியட்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணாம யூ கான்ட் கிவ் எனி ஆன்சர்ஸ். ஓகே அதே மாதிரி ரெகுலர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே என்னென்ன கமெண்ட் இந்த எக்ஸசைஸ்க்காக கொடுக்குறோன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ கொஸ்டின்ஸ் நான் கேட்க ஆன்சர்ஸ் வந்துட்டு தான் தென் வில் பி வெரி கான்ஃபிடென்ட். இன்டர்வியூலாம் ஒரே இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூ கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஸோ மேக் ஷுர் லேர்ன் வெல், ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஓகே leave it. I suggest you to join that SQL class again. I mean Linux shell SQL மூணுமே ஜாயின் பண்ணுங்க. I mean just it's a free தான், ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஸோ நீங்கள் வந்து அந்த பேட்ச் எடுக்கும்போது you're going to join with us. That's all. Okay and join and learn that. Okay now PL/SQL. What is PL/SQL? Procedural language, structured query language. ஒன்றுமே இல்லை. PL/SQLன்றது மோஸ்ட்லி இப்போ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா where we will use PL/SQL. Okay சரி before that I want to explain something called as batch job. Okay what is batch job? Okay mostly PL/SQL coding நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் any environmentsல. ஓகே என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு பேங்கோ இல்லை ஐஎஸ்பி ப்ரொவைடரோ இல்லை டெலிகாம் டொமைன்ல ஏர்டெல் வச்சுங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏர்செல் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க
உங்களுக்கு வந்து 25th அன்னைக்கு பில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரைட்டா. 25th அன்னைக்கு பில் வரும். சம் வாட் செகண்ட்ல தேர்டுக்குள்ள உங்களுக்கு பே பண்ண சொல்றாங்க. ஓகே, எவ்ரி மந்த் ஆஃப் 25th வந்து உங்களுக்கு they will send a bill, right? ஸோ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, உங்களோட டேட்டாபேஸ், உங்க டேட்டாபேஸ்ல வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். தட் இஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ரைட்டா. அது விட்டா டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன், ரைட்டா. இது ரெண்டுமே மோஸ்ட் இது இருந்தாலே போதும், ரைட்டா. அதுக்கப்புறம் யூர் யூசேஜ் டீடைல்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் என்னது, உங்க பிளான், ஓகே. ஸோ இது நிறைய டேபிள்ஸ் இருக்கும், லீவல்ஸ், ஓகே. நவ் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, ஹோட்டல் இப்போ நீங்கள் உங்களுக்கு கால் வருது, ரைட். ஸோ ஒரு கால் வருது, ஓகே, இந்த டேபிளில். ஸோ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது, ரைட்டா. எந்த ஃபோன் நம்பர்லேருந்து கால் வருது, ரைட்டா. அடுத்தது வந்து நீங்கள், ஓகே, உங்கள் நம்பர், ஃபோன் நம்பர் இல்லை அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ரைட்டா. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே டியூரேஷன், ஸ்டார்ட் டைம், ஓகே, எண்ட் டைம், ஓகே. டியூரேஷன் நீங்களே கால்குலேட் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஓகே. உங்களோட பிளான் சார்ஜஸ், ஓகே, உங்கள் பிளான் என்ன டைப் ஆஃப் பிளான் அது, ரைட்டா. ஓகே, அது வந்து ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, இன்கேஸ் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்களா, ரைட்டா, உங்களுக்கு என்ன டேட்டா யூசேஜ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், ரைட். ஸோ என்ன பண்ணுவோம், ஓகே. ஸோ ஒரு 20th ஒரு 20 ஆக்சுவலாக எல்லா இன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த டிரான்சாக்ஷன் டேபிள் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், ஓகே. ஸோ இந்த டியூரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டியூரேஷன் வச்சு தான் அவன் வந்து இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஹி வில் ஃபிக்ஸ் த ப்ரைஸ், ஹி வில் கால்குலேட் த ப்ரைஸஸ், ரைட்டா. ஸோ இன்னும் ஒரு யூஸர் கிடையாது, இது உங்களோட டிரான்சாக்ஷன் ஒரு மந்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஒரு சே ஒரு 100 கால்ஸ் பண்ணுறீங்க, 1000 கால்ஸ் பண்ணுவீங்களா பெர் மந்த்து, ஓகே. 100 கால்ஸ் வச்சுக்கோ, ரைட். லைக்வைஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பீப்புள் இருப்பாங்க, ஓகே. எல்லாருக்கும் நம்ம பில் ஜென்ரேட் பண்ணணும், போயிட்டு ஒரு ஆளாக உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ரைட்டா. என்ன பண்ணுவாங்க, ஒரு 20th உங்க கால்குலேஷன் வந்து till last 21st to last month 21st to this what ஒரு 30 days வச்சுங்களா, ஓகே. 20th வரைக்கும் வச்சுங்க, ரைட். ஸோ இது வரைக்கும் they will start billing, ஓகே. ஃபர்ஸ்ட் சைக்கிள், ஓகே. அது மாதிரி தான் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு பில் பண்ணுவாங்க. 20th வரைக்கும் சைக்கிள் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 20th வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் வந்து ஓகே they will start manipulating, that is என்னது ப்ராசஸிங். எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர்ஸும் என்னது கெட் யூசேஜ் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் எடுக்கிறாங்க, ஓகே. இந்த யூசேஜ்ன்றது உங்களுடைய எவ்வளோ நேரம் இந்த அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் அவங்களோட யூசேஜ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற யூசேஜ். ஸோ யூசேஜ் எடுக்கிறாங்க, ரைட். ஸோ இப்போ அக்கௌண்ட்டும் எடுத்தாச்சு, யூசேஜும் எடுத்துட்டாங்க, ரைட். ஸோ கால்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க, தட் இஸ் நிறைய பேரோட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டே இருக்காங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்ன நெக்ஸ்ட், ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜர், ஓகே. ஸோ ரைட், ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி டூயிங் சம்திங். அது வச்சுட்டு அப்புறம் பிளானோட கம்பேர் பண்ணி கெட் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் ப்ரொசீஜர், ஓகே. சாரி, கெட் ப்ரைஸ் அப்படின்ற ப்ரொசீஜர் எடுத்தாங்க, ஓகே. அப்புறம் கெட் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ப்ரொசீஜர், ஓகே. ஒரு பிஎல்சிக்கல் கோட் இதே தனித்தனி ப்ரொசீஜராக வச்சிருப்பாங்க, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட் யூசேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆகும்னு வச்சுக்கலாம். 4 hours எடுக்குது, ஓகே. அதுக்கப்புறம் கெட் ப்ரைஸ் பேக்கேஜ் வருது, இது ஒரு 2 hours ஓடுதுன்னு வச்சுங்க, ஓகே. ஒரு கெட் டிஸ்கவுண்ட் ஒரு 2 hours, ஓகே, 2 hours. ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு ஃபேஸ் இருக்காது, மல்டிபிள் ஃபேஸஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கடைசியாக வந்து ஓகே பில்லிங் பில்லிங் அப்படின்னு கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக அப்புறம் ரிப்போர்ட் ஜென்ரேஷன், ஜென்ரேட் ரிப்போர்ட்ன்ற ஒரு பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் முடிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு பிடிஎஃப்ஐயோ கன்வெர்ட் பண்ணி கிவிங் டு அஸ், ஓகே. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ இது கெட் பில்லிங்லாம் வரதுக்கு ஒரு 5 hours ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இட் வில் ரன் ஃபார் 5 hours. ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டேக் ஃபார் ஒரு 16 hours அப்படின்ற மாதிரி வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி 20th ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஸோ எல்லாம் கால்குலேட் பண்ணி இவ்வளோ ஹவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வில் ஸ்டார்ட் டேக்கிங் திஸ். புரியுதா? ஸோ இந்த பேட்ச் இதுதான் பேட்ச் ப்ராசஸிங். இது ஒரு பேட்ச் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பேட்ச் ப்ராசஸிங், ஓகேவா? இந்த ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறவங்க நம்ம வேலையா இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி, ஓகே. லைக்வைஸ் ஸோ இப்போ கெட் யூசேஜ்ன்றது ப்ரொசீஜர், ஓகே. கெட் ப்ரைஸ்ன்றது ப்ரொசீஜர், கெட் ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம், ஓகே. யூ வில் பி ரைட்டிங் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஹியர், ரைட்டா? அது டெவலப்பராக போனீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வில் பி கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து குரூப் பண்ணலாம், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெட் யூசேஜ் மாதிரி சம் அதர் இப்போ வந்து பில்லிங்ன்றது தனி சைக்கிளாக வச்சுக்கலாம், ஓகே. பில்லிங் வந்து ஒரு தனி சைக்கிள், ஓகே, குரூப்பு.
ஜெண்டர் ரிப்போர்ட்ல மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அது தனி குரூப். இதை வந்து குரூப் பண்றதுக்காக ஒரு நேம் வச்சு தட் இஸ் பேக்கேஜ். பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் பேக்கேஜ்ன்றது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வில் பி கிரியேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த பேட்ச் ப்ரோக்ராம் ரன் ஆக ஓகே, அதில் ஏதாவது இஷ்யூஸ் அதை நீங்க தான் கிரியேட் பண்ணுவீங்க. எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? உங்க ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் கிரியேட் தோஸ் திங்ஸ். எல்லாம் கிரியேட்டே பண்ண முடியாது. ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி தெரியாம உங்களால் கோட்ல எழுத முடியாது, ரைட்? ஸோ ப்ரோக்ராமர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி ஃபங்க்ஷனலி ஸ்ட்ராங். நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த டேபிள்ல இருந்து டேட்டா எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணி இதில் கொடுப்பேன், அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் டேட்டா எடுத்து கெட் ப்ரைஸ்க்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் நோ வாட் அண்ட் வாட் என்ன பண்ணீங்கன்றது யூ ஷுட் நோ இட். ஓகே, ஸோ பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணா ஜென்ரலாக நான் சொல்றேன். லைக் பட் as a DBA-வா ஓகே, நம்ம சைடில் you will be creating a lot of precision functions for partition maintenance. ஓகே, இல்லைனா லைக் ஃபார் கேதரிங் ஸ்டாட்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஜிபி ஜாப்ன்றது அது மாதிரி நீங்க எழுதிங்க. ரொம்பலாம் இல்லை, அட்லீஸ்ட் 4 to 5 years அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு டீபக் திங்ஸ். அது வரைக்குமா தெரியணும். PL/SQL வந்து எந்த இடத்துல அவங்க ப்ராப்ளமா இருக்கு, ஓகே, எங்க எரர் வருது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு யூ நீட் டு ட்யூன் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் நீங்க போக போக யூ லேர்ன் தோஸ் திங்ஸ். ஓகே, பட் லேர்ன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன். மோஸ்ட்லி இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து PL/SQL கோட்ல தான் எழுதுவீங்க. ஸோ வி வில் சி ஒன் பை ஒன். PL/SQL கோட்ல வந்து நிறைய லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ரைட்டா? அண்ட் கர்சர்ஸ், ஓகே, ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு வில் பி லேர்னிங் தோஸ் திங்ஸ் தான். ஓகே, இந்த ப்ரொசீஜர்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு அந்த காம்பனன்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர் ஃபங்க்ஷனில், ரைட்டா? ஸோ ஸ்லோலி வில் லேர்ன் ஒன் பை ஒன். ஓகே, ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குதுல்ல? சரி, over you learn something. Okay, please. So first basic ஒரு program எழுதுறேன். Okay, very simple program. Anonymous block அப்படினு general. Okay, which there is no header for this. Begin. Okay, null begin. Sorry, end. End. That's all. So ஒண்ணுமே இல்ல, எம்டியா ஒன் ரன் பண்றேன், இட்ஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a basic anonymous block. அப்படி இல்லையா? ஓகே, begin. ஒரு பிரிண்ட் பண்றதுக்கு dbms underscore இது வந்து SQL Plusல மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், ரைட்டா? இது இட்ஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் debugging purpose. சொல்றேன் இதுக்காக போக learn this. dbms output line. Hello. ஓகே, ஸோ பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு செட்டிங் ஒன்று செட் பண்ணணும் PL/SQL. ஓகே, தட் இஸ் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு. ஓகே, செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு, சரி, ரன் பண்ணீங்கன்னா சி ஹலோ SDB பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் திங். ஓகே, ஸோ எனிதிங் யூ ஃபவுண்ட் டு பிரிண்ட் யூ கேன் பிரிண்ட் லைக் திஸ். அது மாதிரி யூ கேன் வாட் யூ சே, ஸோ நிறைய எழுதலாம் அது மாதிரி. ஓகே, famous words world. Okay, so அந்த மாதிரி ஃபார்மேட்டிங்காக நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மோஸ்ட்லி இட்ஸ் மெயின்லி யூஸ் ஃபார் டிபக்கிங் பர்பஸ். ஓகே, இப்போ நான் ஒன்று பண்றேன். ஸோ இது வந்து anonymous block without any header or anything. ஓகே, இது இப்போ we want to create a header, so always you should start with declare some இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன்ல கொடுப்பீங்க, ரைட்டா? then begin, then end. This will be your, and there will be exceptions ஃப்ரண்ட்ல வரும். ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் உங்க ஸ்ட்ரக்சர். ஓகே, PL/SQL block ஸ்ட்ரக்சர் declare, begin, end, and begin, exception and end இது கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ ஹெட் அண்ட் பாடி, இது இந்த பார்ட் வந்து ஹெட், இது வந்து பாடி, ரைட்டா? ஸோ இது நம்ம இப்படி ஒர்க் பண்ணணும் சொல்றேன். Now பேசிக்கா I want to add 2 numbers, very simple, ரைட்டா? ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நம்பர் நமக்கு வேணும். ஓகே, ஒன்று வந்து 2 வேரியபிள் வேணும். 2 வேரியபிள் தான் 2 நம்பர் ஆட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ டிக்ளேர். ஓகே, என்னைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுங்க, ரைட்டா? என்னன்னா நியூமரிக். நீங்க இது வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, நீ AB கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஆல்வேஸ் யூஸ் லைக் திஸ், என்ன நம்பர். ஸோ நான் 2 நம்பர் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ அந்த வேரியபிள், அந்த நம்பர், ஐ மீன் I want to store the number into a variable. அதுக்காக நான் கிரியேட் பண்றேன், ரைட்டா? n. So
So num1, okay, space, it's a number data type, right? அடுத்தது n underscore num2 number இன்னும் கொடுத்துட்டு அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம், ஓகே, n underscore result அப்படின்னு கொடுத்து. ஸோ மூணுமே என்னோட நம்பர். ஏன்னா இப்போ வந்து 10 + 20 கொடுத்தீங்கன்னா இட் ஷுட் ஸ்டோர், இட் வில் கிவ் எ நம்பர் ஒன்லி. ஸோ அந்த வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எனி வேல்யூஸ் அதில் ஏதாவது அசைன் பண்ணுற மாதிரி தான் இட் ஷுட் பி டிக்ளேர் ஃபர்ஸ்ட். ஓகே, தென் பிகின் n underscore res colon equal to assignment operator. Okay, so n underscore num1 plus n underscore num2. ஸோ ரெண்டு வேரியபிளை பொறுத்து ஸ்டோர் பண்ணுறீங்க, ரைட்டா? and then இது print பண்றதுக்கு dbms underscore output put underscore line of n underscore res. ஓகே, இப்போ நான் வேல்யூ கொடுக்கல இன்னும், ரைட்டா? இப்போ வேல்யூ எப்படி கொடுக்க போறது தெரியல. ஓகே, ஸோ என் ரிசல்ட் வந்து எதுவுமே இல்லாதனால நல் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், வேல்யூ நீங்க வந்து 2 ways you can assign like this. So a colon equal to இப்படி வேல்யூ பாஸ் பண்ணலாம். So 10. So n underscore num1 is the number you can assign like this, right? As well as colon equal to 20. Now you see, so 10 plus 20 equal to 13 மாதிரி இங்க print ஆயிருக்கு, ரைட்டா? அப்படி இல்லைனா you can give like this. ஓகே, SQL ல வந்து இந்த சிம்பிள் பார்த்துருக்கீங்களா, ampersand. ஓகே, ஓகே, 1 என்ன பண்ணுது, அது அட்ரஸ் பண்ணும் சார் அந்த வேல்யூவை. it will ask enter the value for num 20. ஆமா, 20 அப்படி கொடுத்தா ஒரு நெக்ஸ்ட்க்கு. இது ஒன் மெத்தட். ஓகே, சரி. So this is the basic addition. இப்போ நான் என்ன பண்றேன், the result is print பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணலாம், சேம் திங், concatenation கான்செப்ட் யூஸ் பண்ணி இங்க போய்ட்டேன். ஓகே, it is concatenation கொடுத்துட்டாங்க, right? So 20, 30, 69, okay, something like this. சரி, இது பேசிக்கா அடிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ லைக்வைஸ் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ். நம்பர் இருக்கு, டேட் இருக்கு. நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண நம்பர், டேட்டு, வேர்கேர் அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கிளாபு, லாபு, ஓகே, மற்ற பூலியன் அந்த டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ரெக்யர்மெண்ட் வில் பி யூசிங் தோஸ் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா, so let's see. So declarative, executable and what exception handling. So begin, declare, begin, end. Okay, so இதெல்லாம் வந்து இப்போ சும்மா படிச்சா உங்களுக்கு வந்து like what do you say இருக்கு, but while practicing you should learn those things. Okay, practice பண்ணும்போது just learn those. Okay, constant record variable இப்போ நம்ம அசைன் பண்ணோம் இல்லையா values. So அந்த மாதிரி இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா just அப்படியே போய் நீங்க practice மட்டும் பண்ணி பாருங்க. Okay, it should work. So then slowly நான் 2 assignments கொடுக்குறேன், அதுக்கப்புறம் we can start working on this. Okay, okay, if condition வந்துட்டாங்க, good. Okay, now okay, so இது பேசிக்கா ஒரு anonymous blockல நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம், ரைட்? இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் லூப்ஸ் கொடுத்துருக்கோம், ரைட்டா? வாட் இஸ் கண்டிஷன்ஸ்? இப்போ same. Okay, I'll just save it as save program la anonymous blocks la p1 program. The save p1 ன்றது ஒரு ஃபைலா போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ get p1 கொடுத்தீங்கன்னா again the file will come here, data I mean and the code will come here. Okay, now இப்போ ஒரு condition, ரைட்டா? இப்போ ரெண்டு நம்பர் நான் பாஸ் பண்றேன். ஒன்று வந்து கிரேட்டரா ஸ்மாலரா செக் பண்ணுறது. இதெல்லாம் வெரி பேசிக் திங்ஸ். ஓகே, சி இப்போ நான் சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப பேசிக். இதெல்லாம் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் அது நம்ம டேபிள்ஸ் கூட எப்படி ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோன்றத அர்த்தம் நீங்கள் பார்க்கணும். அதுதான் உங்களை அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு, ரைட்டா? அண்ட் யுவர் கிளாஸஸ் வில் பி அல்டர்னேட். ஓகே, இன்னைக்கு டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் நாளைக்கு இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு அது முடிச்சுட்டு வரணும். ஓகே, மேக் ஷூர் யூ கம்ப்ளீட் அண்ட் ஷோ மீ தி ரிசல்ட். Okay, if இப்போ வந்து கண்டிஷன் if num1 பெருசா num2 பெருசான ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், ரைட்டா? if
Okay, num underscore 1. Okay, is greater than num underscore 2. Right? Then the syntax லாம் பார்த்தோன்னா ரைட்டா. Okay. சார் சாரி டு இன்டரப்ட் சார். இப்போ ரெக்கார்டிங் நீங்க தருவீங்களா இல்ல நாங்களே எடுத்துக்கணுமா சார்? ஏன்னா ரெக்கார்டிங் ஆமா, ஸ்டார்ட் I'll give இல்ல. it. நான் கத்துறேன் ஓகே உங்களுக்கு. சார். தேங்க் யூ. Okay. Insert num1 is, I can say like this. Right? Num n underscore num1 is greater than, variable concatenation and greater than, okay, and n underscore num2. ஓகே, சில மிஸ்டேக்ஸ் வரும், அதை பார்க்கலாம் என்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்றது. ஓகே, எல்ஸ் ஓகே, இந்த லைன் இருக்கு விஎம்எஸ் அவுட்புட் அவுட்புட்ல இதை காப்பி பண்றதுக்கு என்ன கமாண்ட் லினக்ஸ்ல? இந்த விம் எடிட்டர் இல்லையா, இதை எப்படி காப்பி பண்ணுவீங்க? இந்த லைனை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண எனக்கு அதுக்கு என்ன கமாண்ட் எப்படி பண்ணுவீங்க அதை? வி எடிட்டரா சார்? ஆமா, வி எடிட்டர் தான் சார். அந்த YYDD அப்படின்னு ஒன்று இருக்கும் சார். ஸோ அது யூஸ் பண்ணி YV காப்பி பண்ணி டிடி ஐ மீன் பிபினா பேஸ்ட் ஆயிடும். ஓகே, யா சார். let me okay ஒரு சின்ன எரர் வரும். we will see what error it is. ஸோ எங்க பிரச்சனையோ கரெக்டாக சொல்லிடுவோம். லைன் நம்பர் 6ல காலம் நம்பர் 7ல பிரச்சனை இருக்கு. அது num1 must be declared. ஸோ எரர் வரும்போது இன் செக் த காலம் ப்ராப்பர்லி. ஓகே, அவன் சொல்றான் ஸ்டார் வேற காமிச்சிட்டான் அந்த இடத்துல. ஸோ num1ல எரர் இருக்குன்னு சொல்றான். ஏன் num1ல எரர் இருக்குன்னு நம்ம இன்னும் அசைன் பண்ணல. ஐ மீன் டிக்ளேரே பண்ணல num1. இங்க பாருங்க, என்னன்னு ஸ்கோர் num1 தான் டிக்ளேர் பண்ணிங்க தவிர இங்க num1 கிடையாது. ஸோ யூ நீட் டு சேஞ்ச். புரியுதா? ஸோ எரரை வந்து அனலைஸ் பண்ணுங்க, என்ன எரர் வருது அப்படின்றது. இப்போ எரர் வந்தோன்னா அப்படின்னு இருப்பாங்க, இன் செக் இட், என்ன எரர் எங்க வருதுன்னு பார்த்தா யூ கேன். ஓகே சார். n num1, okay, என்னுடைய மிஸ்டேக். should be n num1, right? num2. Yeah, 30 is greater than 18. Okay, அந்த மாதிரி like say 40 and 50. Okay, 50 is greater than 40. Okay, let's pass. Okay, இப்போ ஈக்குவலா என்ன பண்ணுவீங்க? say ஈக்குவலா என்ன வரும்? சேம் நம்பர் தான், செகண்ட் நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். லைக் மிஸ்டேக். ஓகே, கரெக்டாக தான் கொடுத்துருக்கேனா? ஸோ என்ன, ஓகே குட். Now, so 20 and 20 கொடுத்துன்னு வச்சுங்களா? So it should not be great, it should be equal to, right? Save. So P1 first program வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், right? So already இப்போ save P1 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, what will show? Already exist error வரும். Okay, save P1 கொடுத்தீங்கன்னா the file already exist error வரும். So அப்போ என்ன பண்ணுவோம், சொல்றேன் save file name replace கொடுங்க, ரைட்டா? save P1 rep கொடுத்தீங்கன்னா to replace it. அதுதான் அந்த கமாண்ட். ஸோ இங்கே எல்லாம் சேஃப் நாட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த P1 தான் SQL ஃபைல் இங்கே இருக்கு. Now say 3 கொடுத்து லைக் இது மாதிரி அகைன் நம்ம வந்து லைக் ஈக்குவல் டு தான் ஷுட் சே ஈக்குவல், ரைட்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ P1ல போயிட்டேன். ஓகே, ஸோ எல்ஸ் அகைன் ஒரு கண்டிஷன்.
இப்போ நான் வந்து P1 வந்து அட்டு போட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்ஸ் யூ கேன் கெட் P1 பஃபர்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஜஸ்ட் கெட் P1 கிளிக் ஸ்லாஷ் பண்ணீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 and 4 கொடுத்தோன்னா இட் வில் சே 4 and 4 ஈக்குவல், ரைட்டா? இப்போ 3 and 4 கொடுத்தீங்கன்னா 4 is greater than 3. So you can execute like this. So இதுக்கு தான் வந்து if else if else if ஓட சின்டாக்ஸ் பார்த்துங்க, E வராது, ELS IF தான். ஓகே, likewise you can give multiple else if commands. ஓகே, so அதே மாதிரி if குள்ள ஒரு if கொடுக்க முடியும். Like say for example here you can give another if you want. ஓகே, இங்க கூட போய் நீங்க if கொடுக்கலாம். If so some condition, okay, then okay, அப்புறம் இது so some conditionல whatever it is, some conditionல கொடுத்துட்டு okay, then you can give end if here. Okay, likewise. பட் ஒரு end if ஒரு if வந்து இந்த else if வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, if and end if இப்படியே க்ளோஸ் பண்ணணும் இதுக்குள்ளே. ஓகே, so likewise you can give a lot of condition. I'll give some assignments so that you will practice all these things. அது மாதிரி நம்ம தரோம். ஓகே, greater than b greater than c under class if else if. okay, loop. okay, looping structure. ஏதாவது டவுட் இருக்கு? வரைக்கும் வெறும் if condition மட்டும் தான் பார்த்துருக்கோம். anonymous blockல DBMS பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். எதுவும் மேஜரா நம்ம எதுவும் பார்க்கல. any doubts in this? okay, I don't want to give okay loop basic or looping structures later. begin. okay, sorry, this loop தான் போட்டுருக்கானவா? okay, now begin loop. okay, so I want to print 1 to 10. okay, so I colon equal to I plus 10, so I plus 1, sorry, I plus 1. okay, is it when I is greater than 10. confuse பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, just see this. so I must be declared. okay, begin equal to first initialize பண்ணீங்க, எப்பவுமே 0 initialize பண்ணிட்டு then equal start ஆகும். okay, and I need to put dbms output line இங்க நீங்க கொடுத்தீங்கன்னா it will print 1 by 1. okay, dbms underscore ut underscore line. so இந்த ஐட வேல்யூ வந்து 0, இங்க வரும்போது 0 plus 1 1 இத பிரிண்ட் பண்ணிட்டான். so next அதாவது இங்க 1 எடுத்துட்டு இங்க வரான். ஓகே, I வந்து 1 பிரிண்ட் பண்றான். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து exit when I is greater than 10. இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா loop will hang. எப்படின்னா இங்க பாருங்க, save loop, save loop space edit. I'm going to remove this. okay, remove பண்ணலாம் அப்படின்னா just comment கொடுத்துலாம் இந்த மாதிரி. okay, hyphen கொடுத்தா it will comment. okay, ஷெல் ஸ்கிரிப்ட்ல எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? இதை ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதுல என்ன கேரக்டர் கொடுத்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க? இல்ல ஹைஃபன் கொடுத்தா சிங்கிள் லைன் கமெண்ட். அது ஷெல் ஸ்கிரிப்ட்ல WQ போட்டு அந்த இது கொடுத்து வெளிய வந்துரும் சார். கமெண்ட் வந்து எப்படி பண்ணுவீங்க? நீங்க ஹைஃபன் கொடுத்தா இது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஹேஷ் கொடுத்தா வராது. So இப்போ வந்து லூப்ல ஸ்டக் ஆயிருச்சு, ரைட்டா? So it's in loop, it will not coming out, it will not come out. So control C இதுனா வெளிய வந்துரும். and now so ஏனா இப்போ 1 லே தான் இருக்கும். okay, I equal to I plus 1 first 0 1, so again 1 1. okay, so இந்த 0 ல தான் இருக்கு. I வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், ரைட்டா? now okay, so sorry, I 1 2 3 4 5 7 போயிட்டே இருக்கு. அது பாட்டு 1, but it's not printing now, right? so இப்போ என்ன பண்ணனும்னா வெளியில லூப் விட்டு வெளிய வரதுக்கு there should be some condition. இப்போ என்ன ஆகும்னு பாருங்க, I equal to 0. ஓகேவா? so 0 plus 1 1.
ஓகே நெக்ஸ்ட் லூப் 2 3 4 5 1 ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே பட் இட் நாட் பிரிண்ட் என்ன ஹேங் அப்படியே ஹேங் ஆயிடுச்சு டோட்டலாக இந்த இடத்துல ரைட்டா. ஸோ அதுக்கு there should be some condition to come out of this, right? So like this. Exit when I is greater than 10. Okay. சரி புரியுது. இது ரொம்ப லூப்ல I equal to I plus 1 கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து I யோட வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து இங்க எதுவுமே டச் ஆகாது. இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்ஸ் வேரியபிள் தான் ரைட்டா. இங்க வந்து எதுவுமே அசைன் ஆகாது. ஜஸ்ட் இங்க ஜீரோலாம் வராது. ஸோ இங்க தான் கால்குலேட் பண்ணா யூஸ் பண்ணிப்போம். ஓகே இட்ஸ் ஜஸ்ட் மெமரி பாக்ஸ் தான் இது ரைட்டா. ஸோ இங்க வரீங்க 0 + 1 இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூனா 1 வந்துருச்சு ரைட்டா. ஸோ இட் வில் பிரிண்ட் 1. தென் இட் வில் செக் வெதர் I is greater than 10. 1 is greater than 10 கிடையாது ரைட்டா. ஸோ அகைன் இட் வில் கோ டு த லூப். அகைன் இங்க 1 இருக்கு I. ஸோ 1 + 1 2. ஸோ 2 பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் இட் வில் செக் 3 4 5 6 7 8 9 வரைக்கும் 10 செக் பண்ணும். 10 is greater than 10 கிடையாது. ஓகே அகைன் வில் கோ தேர் 11 இங்க பிரிண்ட் பண்ணிட்டு 11 is greater than 10 கிடையாது. ஓகே ஸோ இட் வில் கம் அவுட் ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும். பட் 11 பிரிண்ட் ஆகக்கூடாது. என்ன பண்ணலாம்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுல. இப்போ எனக்கு வந்து 1 ல 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும். பட் 11 பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? I less than 10. ஓகே சை லெஸ் தென் கொடுத்தா என்ன வரும்? 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ 10 பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அந்த கமாண்ட் கொடுக்கலாம் சார். ஏன் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்தா 10 வரைக்கும் வரும். ஓகே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்தாலும் ஒன்று தான். ஏன்னா ஈக்குவல் டு சைன் வந்துருச்சு அது கொடுத்தாலே போதும். ஓகே செட்டில் பண்ணு. ஸோ நீங்க கொஞ்சம் ப்ரோக்ராம் நாலேஜ்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? லாஜிக்கல் எல்லாம் எழுதலாம் இல்லையா? ஈஸி தான் இல்லை? யாருக்காவது கஷ்டமா இருக்காது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? ஈஸியா தானே இருக்கு? கொஞ்சம் லைட்டா அந்த பிளஸ் ஐ எல்லாம் பார்த்து பயந்துட வேண்டாம். ஓகே கொஞ்சம் என்னது ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே நம்ம சி ப்ளஸ் எல்லாம் வந்து லிங்க்டின் அது இது நிறைய இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டீடியஸும் இல்லை. படிச்சா எல்லாமே ஈஸி தான். ரைட் ரொம்ப பேசிக் தான். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ரைட்டா ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு தான் ஐயோ லூப் எண்டு பண்ண தோணும். பட் when you start practicing it nothing ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் நிறைய எழுதுவீங்க இதுல. ஓகே அதான் சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது ரைட்டா. let's start the recording slowly you will learn those things. அதான் சொன்னீங்க இஃப்க்குள்ள ஒரு இஃப் கொடுக்கிறது இதெல்லாம் நம்ம அசைன்மெண்ட்ஸா கொடுக்கலாம். then we will see. okay assignment operator the loop exit இப்பதான் பார்த்தோம் நம்ம அத ரைட். for loop நம்ம இதுதான் ஜெனரலா யூஸ் பண்ணுவோம் ரைட். so begin இது வந்து டிக்ளேரே பண்ண வேண்டாம். இந்த ஃபார் லூப்ல வர ஐயா 10. ஓகே ஃபார் சின்டாக்ஸ் மட்டும் பாருங்க. லூப் இது வெறும் சின்டாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். அப்ளிகேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். ஓகே அவ்வளவுதான் வெரி சிம்பிள். இது நல்லா பாருங்க. ஃபார் I in 1.10 னா 1 ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்க சொல்றோம் நம்ம ரைட்டா. சோ 1 ஃபர்ஸ்ட் டைம் 1 2 3 4 5 6 10 வரைக்கும் it will print and just so இதுல வந்து நீங்க இன்கிரிமென்ட் பை 2 ஓகே and +2 அதெல்லாம் நீங்க கொடுக்க முடியும். ஒண்ணு இல்ல I கூட I + 2 I plus extra ஒன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. ஓகே likewise you can increment yourself else அவனே ஒரு ஆப்ஷன். One small doubt sir. சொல்லுங்க. So இப்போ நீங்க for சொன்னீங்கல்ல I in 1.210 அப்படினுட்டு பட் ஆனா நம்ம ஸ்கிரிப்டிங்லலாம் வேற மாதிரி இருக்கும்ல. for I equal to அந்த இன்கிரிமென்ட் மாதிரி இருக்கும்ல சி ப்ரோக்ராம். இது அட்ட வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு சார். சின்டாக்ஸ் தான் வேற பட் கான்செப்ட்லாம் சேம் தான். see இதுல வந்து சின்டாக்ஸ் for I ன்னு கொடுக்கும். C ல வேற மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். ஓகே அதானே கேக்குறீங்க நீங்க? இது கொஞ்சம் டிஃபரா இருக்க மாதிரி இருக்கு சார். கண்டிப்பா பாக்கும்போது ஏன்னா ஸ்கிரிப்டிங்ல வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா லாஜிக்லாம் சேம் தான். சின்டாக்ஸ் மட்டும் தான் லாஜிக் சேம் சார் பட் ஆனா வேற மாதிரி இருக்கு நான் சொல்றேன் சார். அது ஒரு மாதிரியா இருக்கு டிஃபரண்டா இருக்கு. கண்டிப்பா ஆரக்கிள் வந்து ஒரு மாதிரி கொடுப்பான். ஓகே சோ THQ வேற மாதிரி இருக்கும். ஓகே ஆமா லினக்ஸ் வேற மாதிரி இருக்கும். சின்டாக்ஸ் டிஃபரண்டா இருக்கும். ஓகே சார். அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்ம சின்டாக்ஸ் எப்படி நம்ம ரெஃபர் பண்ணா ஈஸியா எடுத்துக்கலாம் சின்டாக்ஸ் ரைட்டா.
பட் Okay, sir. கான்செப்ட் இது ஒர்க் ஆகுது, இப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சாலே போதும். நம்மளுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ண முடியுமான்றதான் யோசிக்கணும். ஓகே Okay, பட் sir. ஓகே வி ஹேவ் ஓகே இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு, இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா? சி இஃப் கண்டிஷன் இருக்கு, ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கு, நிறைய லூப்ஸ் இருக்கு, நிறைய கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நம்மளுடைய Okay, sir. ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். தேர் யூ கேன் கோ ஃபார் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ நம்ம இஷ்டம் தான், புரியுதா? ஆனா Okay, sir. நமக்கு Okay, sir. அவுட்புட் ஆக்சுவலா இப்போ நான் சொல்ற கான்செப்ட்டுக்கு எனக்கு அவுட்புட் எப்படி எல்லாம் வரலாம். நீங்க எந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் வேணா யூஸ் பண்ண தப்பே கிடையாது, புரியுதா? ஸோ இதுல Okay, sir. எந்த 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 வாட் யூ சே எந்த சின்டாக்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த சென்ஸ் வாட் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேற ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், ரைட்டா? யூஸ் பண்ணலாம். Okay, sir. பட் நமக்கு தான் அவுட்புட், அதுதான் வந்து நம்ம உங்க லீட்ஸோ இல்ல ஃபங்க்ஷனல் நம்ம ஒர்க் பண்ணாலே போதும், அதுதான் நமக்கு தேவை. ஓகே Okay, sir. Sure, sir. இட்ஸ் ஓகே. இப்போ ரிவர்ஸ். ஓகே ஸோ 10ல இருந்து 5 வரைக்கும் பண்றதுக்கு ஃபார் அகைன் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஓகே ஸோ லெட்ஸ் டூ திஸ். இது ஜஸ்ட் ஃபார் அகைன் ரிவர்ஸ் கொடுத்தாலே போதும். ஓகே ஸோ ரிவர்ஸ் நார்மல் எஸ்கியூஎல் நம்ம இதுல கூட பண்ணால சார், ஜஸ்ட் இது அது மாதிரி சேம் ப்ரொசீஜர் தானே சார்? நார்மல் எஸ்கியூஎல் என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஆக்சுவலி இப்ப நம்ம ஒர்க் பண்றதுக்கு ப்ராக்டிக்கல் செஷனா நான் பண்ணணும்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிபிஎல் இருந்து கனெக்ட் பண்ணிட்டு சோ கனெக்ஷன் யூசர் சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம எஸ்கியூஎல் சொல்லிட்டு வரும் பாத்தீங்களா சார்? ஆமா ஆடியன்ஸ் இருக்கும்ல, இப்ப ஆரக்கிள்னா இப்ப நார்மலா ஒர்க் பண்ற மாதிரி தானே இருக்கும்னு நான் கேக்குறேன். இல்ல தனியா இதுக்கு வேற ஏதாச்சும் இருக்குமா கேக்குறேன், டெர்மினல் மாதிரி? இல்ல சேம் எஸ்கியூஎல் பிளஸ் தான் எல்லாமே. எல்லாமே சேம் தானே சார்? ஓகே சார். எல்லாம் சேம் தான். நீங்க எஸ்கியூஎல் பிளஸ்ல யூஸ் பண்ணலாம், சீக்வல் டெவலப்பர் யூஸ் பண்ணலாம், டோட் யூஸ் பண்ணலாம். ஓகே ஏன்னா நான் பிகின் கொடுத்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிகின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண நான் நார்மலா இருக்குமா தான் கேக்குறேன். ஸ்கிரீன் வேற மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன் சார். இல்ல எல்லாம் சேம் தானே? இது வந்து நான் யூனிக்ஸ் ஷெல்ல கால் பண்ணிருக்கேன், புட்டி மூலமா கனெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க நார்மல் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கூட வர்க் பண்ணலாம். ஓகே சார். ப்ராம்ப்ட்ல எப்படி வர்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். ஓகே 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 சார். அப்படி இல்லையா யூ கேன் இன்ஸ்டால் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு இது முடிச்சு ஐ மீன் வாட் இஸ் சீக்வல் டெவலப்பர் உங்க ஸ்டாப்ல கத்து கொடுப்பேன். ஓகே ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட் ஓகே சார். சொல்றேன் போ ஸ்கூல் யூ கேன் லேர்ன் திஸ். ஓகே while loop. So while I is less than 6 blah blah. Sure. I is less than equal to 6. Sorry, while while loop, sorry, syntax problem. Okay. Less than equal to 6 கொடுத்துக்கலையா? So if I give less than 6, it will print like so. இதே தான் same kind of looping structure தான். I வந்து if it is less than or equal to 6 அந்த enter into the loop, else come out. So first வந்து I வந்து 0 எடுத்திருக்கேன், so it will print. Okay. So I equal to 0 plus 1 is 1. அடுத்தது 2. Okay, 2, 3, 4, 5, 6 வரைக்கும். Then equal to 6. Sorry, 6 உள்ள வரும். 6 உள்ள வந்தா என்ன ஆகும்? 6 plus 1 7. 7 will come out. Okay, 7 is not less than equal to 6, so it will come out of the loop. Okay. So இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா லைக் இந்த சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க. இது எப்படி நம்ம வந்து ரூல்ஸ் கூட மேனிபுலேட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம்ன்றது அடுத்தது we'll see this one by one. Okay. So பேசிக் சின்டாக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒன்றும் அவ்வளவு விஷயம் கிடையாது. So learn இந்த சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க, then we'll see one by one.
ஃபார் லூப் சேம் ஃபார் லூப் தான். இது வந்து ஃபார்க்குள்ள ஃபார். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் லூப் குள்ள கொடுக்குறேன், அதுக்குள்ள இன்னொரு ஜே வச்சு இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நெஸ்டட் லூப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் கொடுக்குறேன், ஃபார் ஐ இன் 1 டாட் கொடுக்குறேன், திருப்பி ஒரு ஜே இன் 1 டாட் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ இது இவ்வளோ டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும், இது மல்டிபிள் டைம்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 2 லூப் கொடுத்துருக்கேன், ஃபார் ஐ இன் 1 to 10 ஒரு லூப். யா ஃபார் ஜே 2 இது கொடுத்துருக்காங்க சொன்னேன் சார். யா சே DBMS output I, J. ஓகே, இந்த எண்ட் லூப் வந்து ஜேக்கு, ஓகே, இந்த எண்ட் லூப் வந்து ஐக்கு, இந்த எண்ட் வந்து பிகினுக்கு. ஓகே, ஸோ see here. Oops, what happened? என்ன மிஸ்டேக்? What is the mistake? And round number of for DBMS output dot put line. Single word தான், I mean ஒரே ஆர்குமெண்ட் தான் இருக்கணும். ஓகே, அந்த கன்வென்ஷன் கொடுத்துட்டேன். சேம் நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள காலம் வந்து ஐ, செகண்ட் உள்ள காலம் வந்து ஜே. ஓகே, அப்படிதான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் ஃபர்ஸ்ட் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஐ ஈக்குவல் டு 1 எடுத்துட்டு உள்ள வரோம். உள்ள வரும்போது இங்க என்ன பண்றேன், ஜே ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். ஸோ ஐ வந்து 1, ஜே வந்து 1, எண்ட் லூப் முடிச்சு அகைன் இங்க தான் வரும் ஜே குள்ள, ஏன்னா இந்த லூப் ஃபர்ஸ்ட் முடிப்பான். அடுத்த செகண்ட் வந்து ஜே ஈக்குவல் டு 2 எடுக்கிறான். அப்ப என்ன ஆகும், ஐ வந்து 1, ஜே ஈக்குவல் டு 2. ஸோ புரியுதா நான் சொல்றது? ஸோ 2 into 2 4 டைம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்றான். கிளியர்? புரியுது? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேலையை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த லூப் இன்னொரு ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு தென் இட் வில் கோ டு தி எண்ட் லூப், அகைன் இட் வில் கோ தேர். தென் ஐயோட வேல்யூ 2 எடுத்துப்போம். ஸோ 2 இங்க வந்தோன்னா ஃபர்ஸ்ட் அகைன் ஓகே ஐயோ ஜேவோட வேல்யூ 1ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2,1 அடுத்தது 2,2 ரெண்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தென் இது 2 இது முடிஞ்சிச்சு, தென் இட் வில் கம் அவுட் எண்ட் லூப். இங்க 2 முடிஞ்சிட்டு இட் வில் கம் அவுட் ஆஃப் தி லூப். புரியுதா? நெஸ்டட் லூப், லூப்ல லூப். புரியுதா? புரியுது சார். ஃபர்ஸ்ட் இன்னர் முடிச்சிட்டு அவுட்டருக்கு வருது. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை எடுத்து இன்னரோட முடியும், அப்புறம் செகண்ட் எடுத்து வேலையை எடுத்து இன்னொரு லூப்பையும் முடிச்சோம். ஸோ லைக்வைஸ் வில் கோ. ஓகே, இட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எஸ் சொல்லுங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தானே சார் வரணும்? இது மட்டும் 1 1 2 2 வந்துருக்கு, 1 2 1 2. ஒரே நிமிஷம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் ஐன்றது பார்த்து ஐ 1,1 இப்போ ரெண்டு வேல்யூ ரெண்டு தடவை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிருக்கோம், 1 and 2. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் தடவை 1 எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் முடிஞ்சு ரெண்டு அந்த லூப் முடிஞ்சுன்னா செகண்ட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஜே வர அதே தான், ஜேயும் ரெண்டு தடவை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டு உள்ள வரும்போது அப்போ ஐயோட வேல்யூ என்னது? 1. ஜேயோட வேல்யூ இங்க உள்ள வரும்போது ஜேயோட வேல்யூ 1 தான். 1. சோ அப்ப நான் பிரிண்ட் பண்ணும்போது ஐ வந்து 1, ஜே வந்து 1 பிரிண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த எண்ட் லூப் வரும்போது திருப்பி வந்து என்ன பண்ணோம், எண்ட் லூப் இங்க தான் போய் பார்ப்பான். சோ நம்ம 1 தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம், பட் எத்தனை வேல்யூ இருக்கு இதுக்குள்ள? 2 வேல்யூ இருக்கு. அப்ப செகண்ட் வேல்யூ எடுப்போம். ரைட்டா? அப்ப செகண்ட் வேல்யூ எடுத்து உள்ள வரும்போது ஐயோட வேல்யூ என்ன இருக்கு? ஐ நம்ம இதுவே சேஞ்ச் ஆகல. ரைட்டா? இந்த லூப்ல தான் போயிருக்கு, ஐ 1 தான் இருக்கு. ரைட்டா? 1. புரியுதா? புரியுது சார். சோ இப்போ 1 வரும், அடுத்து இது 2 வந்துருச்சு. சோ 1,2. ஓகே, இப்போ திருப்பி மேல வரும்போது இங்க ரெண்டு வேல்யூ தான் இருக்கு, ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேல ஜேல. ஓகே, ரெண்டுமே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எண்ட் லூப் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் எண்ட் லூப் வரும்போது பட் இங்க பாத்தீங்கன்னா 1 தான் ஐயோட வேல்யூ 1. இது வந்து எதுக்கு? ஐயோட எண்ட் லூப் இது. ரைட்டா? சோ நம்ம 1 தான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்றோம், மீதி இன்னும் 2 இருக்கு, இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா 2ன்றது. கரெக்ட்? கரெக்ட். அப்ப அந்த 2 எடுத்துட்டு திருப்பி உள்ள வரோம். உள்ள வரும்போது என்ன ஆகும்? திருப்பி ஜே இனி ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஜே
இந்த லூப் முடிச்சு அடுத்த லூப் வரும்போது ஜே அகைன் ஜே ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது 2 ஐ மீன் இங்க வந்து ரெண்டு வேல்யூ அகைன் அசைன் பண்ணுவோம். அப்ப I ஓட வேல்யூ 2 அகைன் இங்க ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணா ஐ மீன் 2, 1 வந்துருச்சா? ஓகே Again if you come here, okay, now the second of j ஓட வேல்யூ என்னது? இது முடியல இல்லையா, ஒன்னு தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. திருப்பி வரும்போது 2, so 2, 2 பிரிண்ட் பண்ணுவோம். புரியுதா? புரியல? புரியலையா? புரியுது சார். புரியுதுல? ஃபைன். So that's all. Okay. Next. So case while case then what? Good. இப்போதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வரும். லெட்ஸ் see case. கேஸ் தெரியல உங்களுக்கு? எஸ்கியூஎல் படிச்சிருக்கீங்களா? ஸ்விட்ச்ல வருமே சார். ஸ்விட்ச் மாதிரி தான் கேஸ். நம்ம டிகோட் ஃபங்க்ஷன் சொன்னா இல்லையா? ஓகே, ஸ்லோவா பார்க்கணும். ஒன்றும் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். இது புரியுது என்னன்றது? செல் ஸ்கிரிப்டிங்ல தான சார் பாப்போம். அதான் சொல்ல ஒரு லாங்குவேஜ் போட்டு வரும் சார். எக்கோல வரும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்லாம். ஷெல் ஸ்கிரிப்ட்ல எக்கோன்றது எதுக்கு யூஸ் பண்றீங்க? பிரிண்ட் எக்கோன்றது just to print the line, right? ஆமா சார். எக்கோ. ஆமா சார். Oracle SQL பொறுத்த வரைக்கும் you will be using DBMS output யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் print எக்கோன்றது. பட் இங்க இவ்வளவு லைன் கொடுப்பீங்க. DBMS output ஃபுல்லா கொடுப்பீங்க. புரியுதா? அதே மாதிரி ஸ்விட்ச்னா இங்க கேஸ் அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் சேம். புரியுதா? see அதான் சொல்றேன், சின்டாக்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் பட் ஆபரேஷன்லாம் சேமா தான் இருக்கும். புரியுதா? ஓகே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம். SQL PLC யூஸ் பண்ணும்போது இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஓகே, கேஸ் உங்களுக்கு சொல்லி தரணுமா? SQL படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். ஓகே, ஐ ஜஸ்ட் லீவ் திஸ். நான் இதை வச்சு தான் உங்களுக்கு ஓகே. இப்போ work with SQL with tables. ஓகே, இதுதான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. என்ன பண்ணலாம், அதான் சின்டாக்ஸ் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கணும். ஹலோ, இப்போ என்ன சொல்றேன்னா டிகோட். ஓகே, செலக்ட். இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க, நான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இப்போ கிளர்க்குக்கு ஓகே சேலரி வந்து நான் 1000 rupees இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஓகே, சேல்ஸ்மேனுக்கு 2000 rupees இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். மேனேஜருக்கு 3000 rupees இன்க்ரிமெண்ட் பண்றேன். மற்றவங்களுக்குலாம் 5000 rupees இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ அப்படி நீங்க ஒரு கோடு எழுதி காமிக்கணும். ஓகே, ஹவ் யூ டு தட்? ஒரே SQL ஸ்டேட்மெண்ட்ல முடிக்கணும். எப்படி பண்ணலாம்? இஃப் ஜாப் ஈக்குவல் டு கிளர்க்னா 1000 rupees இன்க்ரிமெண்ட் பண்றீங்க. இஃப் ஜாப் ஈக்குவல் டு சேல்ஸ்மேன்னா 2000 rupees. இஃப் ஜாப் ஈக்குவல் டு மேனேஜர்னா 3000 rupees. ஃபார் ரிமைனிங் பீப்புள் இந்த பிரசிடென்ட் அனலிஸ்டுக்குலாம் 5000 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஐ வாண்ட் டு ஷோ லைக் திஸ். ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ நமக்கு என்ன தேவையோ, இப்போ ஜாபும் சேலரி மட்டும் தான் தேவை. அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு தனியாக எடுத்துருங்க. ஓகே, ஸோ ஜாப் கமா சேலரி இம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டோம். என்ன பண்றேன், செலக்ட். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்காக ஒன்று நீங்க கேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டிகோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? செலக்ட் ஜாப் கமா சேலரி இல்லையா? கூட நான் என்ன பண்ணேன், டிகோட். டிகோட்ன்றது இஃப் தென் கிளாஸ் தான் அது. ரைட்டா? டிகோட் ஆஃப். ஓகே, எது ஜாப்ல. ஓகே, இஃப் ஜாப் வந்து என்னது CLERK கிளர்க்கா இருந்தா என்ன பண்ணும், சேலரி வந்து 1000 rupees இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ரைட்டா? அதே மாதிரி சேல்ஸ்மேனா இருந்தா, சேல்ஸ்மேன் இருந்ததுன்னா இன்க்ரிமெண்ட் என்னது 2000. ரைட்? அதே மாதிரி இஃப் இட் இஸ் மேனேஜரா இருந்தானா சேல் பிளஸ் 3000. ரைட்? ஃபார் அதர்ஸ்ன்றது ஜஸ்ட் அப்படியே கொடுக்கலாம். அதர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் 5000. EMP கொடுத்து பாருங்க. எனக்கு இவ்வளவு பெருசா லைக் காலம் இருக்க கூட ரொம்ப சின்னதா வச்சுக்கலாம். யூ கேன் கிவ் சே இன்க்ரிமெண்ட் அப்படின்னா அலையஸ் நேம் கொடுப்பாங்க. ரைட்டா? கீவேர்ட் மை மிஸ்டேக். ஓகே, இன்க்ரிமெண்ட் NCR கொடுக்குறேன். ஓகே,
ஸோ இங்கே பாருங்க, கிளர்க்காக இருந்தால் 1000 rupees இன்க்ரிமெண்ட், சேல்ஸ்மேனாக இருந்தால் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. இதை டவுட் இருக்கா அதில்? டவுட் இல்லை. டப்பா புரியல? டவுட் எதுவும் இல்லைன்னு. கிளியரா இருக்குல்ல? ஓகே இருக்கு சார். குட். சரி, இது அப்படியே கேஸ் கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ் job when clerk then okay actually need a present okay இருக்கட்டும், then sell when salesman then when manager then sell. Oh, else sell plus like this. What is the missing keyword? One second. Okay. Sorry. இது லைன் சிஸ்டம் கொடுத்துக்கலாம். ஓகே, நவ sell அதே வருதா? இப்போ எதர் யூ கேன் யூஸ் கேஸ். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் ஹலோ. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதில்? No doubt, right? So that's all about this. Okay. இப்போ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ட்ரிப்லாம் பார்த்தாச்சு. இப்போ how will you do this? Let's see some basic what table manipulations. Okay, கர்சர்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, முடிச்சிட்டோங்க, பரவாயில்ல. now இப்போ டேபிள் கிரியேட் பண்றேன், ரைட்? கிரியேட் first now question select star from EMP. Okay, so பாத்தீங்கன்னா have what the data வந்துருச்சு, ரைட்டா? இப்போ ஒரு காலம் எப்படி ஆட் பண்ணுவீங்க? என்ன கமெண்ட்? இல்ல I do one thing. ஓகே, எனக்கு டூப்ளிகேட் டேபிள் கிரியேட் பண்ணனும். ஓகே, EMPக்கு பதிலா EMP1 கிரியேட் பண்ணனும். அதுக்கு நீங்க வந்து என்ன கமாண்ட் கிரியேட் பண்ணுவீங்க? without data. ஓகே, without data நான் கிரியேட் பண்ணனும். எப்படி பண்ணுவீங்க? டேபிள் அந்த டேபிள் நேம் மட்டும் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அப்புறம் அப்ப கொடுத்தாலே கிரியேட் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வரணும். EMP நம்பர், நேம், ஜாப், எல்லாமே இருக்கும். அப்படினா காலம் பிராக்கெட்ல காலம் மட்டும் கொடுத்து காணலாம். வேற ஆப்ஷனே இல்லையா? நான் இதை காப்பி தான் பண்ண போறேன். I want to okay ஒரு டேபிள் டூப்ளிகேட் பண்ணுவீங்க. இப்போ EMP ல இருந்து EMP1 டேட்டா எல்லாம் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணுவீங்க. நோ ஐடியா. நோ ஐடியா நீங்களா? EMP இப்படி கொடுத்தீங்கன்னா டேட்டாவோட காப்பி ஆகும். வேர் some false condition 1 = 5 ஏதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, it will create a table without data. See, இப்போ DSC EMP அதே ஸ்ட்ரக்சரோட வரும், பட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் வராது, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், select star from sorry சரி. இப்போ EMP ல இருந்த டேட்டா வந்து EMP1க்கு நான் இன்சர்ட் பண்ண எப்படி பண்ணுவீங்க? செக்
சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ EMP1 டேபிள் இருக்கு இல்லையா, இது எம்டியா இருக்கு. இப்போ EMP-யோட டேட்டாவை அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? insert command insert into T1 file. Insert into table name EMP1 sir. EMP overall select column name from M. இல்ல EMP1 கொடுத்து என்ன பண்ணனும்? காலம் கொடுக்கணும் சார். செலக்ட் காலம் கொடுக்கணும் சார். அப்படி இல்லாம செலக்ட் கொடுக்குறீங்களா? செலக்ட் எம்ப்ளாயி நம்பர், இநேம் அப்படி இல்ல ஸ்டார் இது கொடுக்கலாமா? ஸ்டார் கொடுத்தா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகுமா அது? காப்பி ஆகாதா சார்? ஓகே. ஏன்னா ரெண்டு டேபிளும் டூப்ளிகேட், சேம் காலம், சேம் ஸ்ட்ரக்சர், எல்லாமே சேமா இருக்கிறதுனால you can give like this, insert into table, select star கொடுத்தீங்கன்னா ஓகே, just start inserting data into it. ஒரு பிரச்சனை கிடையாது இல்ல, ரைட்டா? இல்ல செலக்ட் கொடுத்து காலம் நேம் கொடுத்தும் பண்ணலாம்ல சார்? தாராளமா பண்ணலாம். அது வந்து எனக்கு ஸ்டார் கொடுத்தாலும் பண்ணலாமா? டப்பா இல்ல செலக்ட் ஸ்டார் கொடுத்தும் பண்ணலாமா எல்லா டேட்டாவும். ஆனா மேக் ஷூர் இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரும் அந்த டேபிள்ஸும் சேமா இருக்கணும். சேம் டேட்டா டைப், சேம் காலம் நேம், ஐ மீன் அப்படி சேம் டேட்டா டைப் இருந்தாலே போதும். அவ்வளவு சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். ஓகே, சின்ஸ் நம்ம EMP-ல எடுக்கலாம், ஈஸியா நம்ம ஸ்டார் கொடுத்து இட் வில் டேக். புரியுதா? ஓகே சார். எனக்கு வந்து குட் ஆப்ஷன், நல்லா சொன்னீங்க. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ EMP நம்பரும் DPT நம்பரும் மட்டும் இன்சர்ட் பண்ணும். ஓகே, மற்ற எதுவும் வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? செலக்ட் ஸ்டார் EMP1 கொடுத்தா இந்த EMP இந்த ரெண்டு காலம் மட்டும் தான் இன்சர்ட் ஆகணும், வேற எதுவும் இன்சர்ட் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? There are two ways to do this. எப்படி பண்ணலாம்? Okay, one you can specify the column names. And okay. EMP NO comma department கொடுத்துட்டு select EMP NO comma from EMP இது கொடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா roll back. ஓகே, it's okay man. கன்ஸ்டன்ட் பிரச்சனை இல்லை. Again select star from EMP, sorry, insert into EMP1, select, fill in the blanks. என்ன பண்ணுங்க அடுத்தது? இப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் ரெண்டு காலம் தான் இன்சர்ட் ஆகணும். ஸோ how you do this? So SQL not very strong. Okay, SQL ஸ்ட்ராங்கா இல்லை, நீங்க இன்னும் கண்டிப்பா சொல்ற SQL ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இன்சர்ட் இன்டூ EMP1 கொடுத்துட்டேன். செலக்ட் என்ன பண்ணா எனக்கு ரெண்டு காலம் மட்டும் இன்சர்ட் ஆகும். ரெண்டு காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க ரெண்டு EMP நம்பர் கமா DPT என்ன கொடுத்தா ஒர்க் ஆகுமா? EMP நாட் எனஃப் ஃபில்ஸ் வராது சார். அதுக்கு அட்ரஸ் நம்ம பண்ணல சார். வேல்யூ இன்சர்ட் இன்டு EMP கொடுத்துட்டு அதுக்கு ரைட் தான் நீங்க சொல்றது. பட் எனக்கு இந்த ஃபில்லிங் தி லைன்ஸ் கொடுங்கன்ற இன்சர்ட் இன்டு EMP1 செலக்ட்க்கு அப்புறம் என்ன கொடுத்தா நீங்க எல்லாமே இன்சர்ட் பண்ணலாம். எனக்கு இதே மாதிரி இருக்கணும். தட் இஸ் ENAME வந்து எம்டியா இருக்கும், இதெல்லாம் எம்டியா இருக்கணும். பட் EMP நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இன்சர்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? EMP number department 2 3 4 5 6 notes 1 3 4 5 6 comma beta. okay sir. யோசிக்க நிறைய, ரைட்? ஸோ நம்மள இதெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் டக்கு டக்குன்னு யோசிச்சு பண்ணணும், ரைட்? okay ஓகே, இப்போ சே எம்ஜிஆர் இருக்கு இல்லையா?
அசைன்மெண்ட் பண்றீங்களா? ஓகே, சரி. இதெல்லாம் நான் வந்து ப்ரீனே டாக்குமெண்ட் லைப்ரரி எக்ஸசைஸ் தான் தரேன் நான் உங்களுக்கு. அப்புறம் மீன்வைல் இப்போ கோலேட்டர் சப்கொரிலாம் தெரியுமா? இன் கிளாஸ் கோலேட்டர் சப்கொரி சப்குவரியா சார்? அதான் தெரியும். சப்குவரிஸ் தெரியும் சார். அப்போ ஒன்று பண்ணுங்க. Commit select star from EMP, select star from EMP1, ரைட்டா? இது டேட்டா இருக்கு. ஸோ எனக்கு இந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 2 3 4 5 6 டேட்டா வந்து அந்த EMP 1குள்ள வரணும், அப்டேட் ஆகணும். ரைட்டா? இந்த காலம் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு எனக்கு இது அப்டேட் பண்ண, எப்படி அப்டேட் பண்ணுங்க? அப்டேட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் ஈக்குவல் டு போடும் சார். ஏன்னா 2 டேபிள் டிஃபரா இருக்கு. ஆனா டேட்டாஸ் கம்மினா நம்ம பண்ணலாம் சார், சப்குவரி யூஸ் பண்ணலாம். எனக்கு என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னு சொல்றேன், EMP1 உள்ள இந்த எம்டியான டேட்டாவை அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே அப்டேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க? இதுதான் உங்களோட அசைன்மெண்ட். ஓகே, ஸோ நீ நைட்டுக்குள்ள செலக்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது பண்ணலாம் சார். என்ன நம்ம செலக்ட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் இநேமோ இநேம் எம்ப்ளாய் ஃப்ரம் EMP1 வேர் அப்படி சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்து ஈக்குவல் டு அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேபிளோட இது கொடுத்தா நம்ம ஜாயின் வந்துரும் சார். மொத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு எதுவுமே வேணாமா, இநேம் மட்டும் அப்டேட் பண்ணுங்க. இங்க உள்ள இநேம் வந்து இங்க வரணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நான் கமெண்ட் அடிக்கிறேன். சார் ஓகே, இது உங்களுக்கு அசைன்மெண்டா தரேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்காட் யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? எப்படி பண்ணுவீங்க? GPA-ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வருது சார். கனெக்ட் பண்ணிட்டு நியூட்ரல் சாம்பிள் ஃபைல் யூஸ் பண்ணா கிரியேட் ஆயிடும். ரைட்டா? கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் காட் போட்டுட்டு டைகர் அப்படி போடணும் சார். இந்த டேபிளை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதை அப்டேட் பண்ணி காமிங்க. ஓகே, ஸோ மீன்வைல் நான் இன்னைக்கு நாளைக்குள்ள நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இது மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வில் பி ரெடி வித் த SQL. அட்லீஸ்ட் பேசிக்ஸா ரெடி ஆவீங்க நீங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் எல்லாமே. ஓகே, ஆக்சுவலி இது நான் இந்த சப்குவரிலாம் நான் ஏற்கனவே அசைன்மெண்ட் சென்ட் பண்ணிட்டேன். 144 கொஸ்டினை நான் இந்த ஸ்லைட் நான் பார்க்கல சார். ஒன்ஸ் நான் முடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சார். எனக்கும் ஃபெமிலியர் ஆயிடும், இதுக்கு அப்புறம் நான் பண்ணுவேன். ஓகே கைஸ், எனக்கு இதுக்கு அவுட்புட் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள தர முடியுமா இல்ல நாளைக்கு தரீங்களா? நாளைக்கு நாங்க தரோம் சார். நாளைக்கு எப்போ? ஓகே, நாளைக்கு மிட் டே வரைக்கும் எடுத்துங்க. ஓகே, நாளைக்கு மதியத்துக்குள்ள எனக்கு அவுட்புட் கொடுங்க. கிளியர்? ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த இமெயில் மட்டும் அப்டேட் பண்ணா போதும்ப்பா. இங்க இருந்து அப்டேட் பண்ணி காமிங்க. ஓகேவா? குட். ஸோ I'll give a lot of assignments like this using EMP. நீங்க அதையும் பண்ணுங்க. ஸோ அதுல போய் பார்த்தீங்கன்னா you can see those things. ஓகே, என்ன பண்ண இப்போ நான் சக்தி technology. We'll stop this. இதில் போய் பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் லேப் எக்ஸசைஸ். ஓகே, இந்த லேப் எக்ஸசைஸ். ஓகே, இதுதான் இந்த டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் முடிங்க. மீன்வைல் நான் ஒரு SQL ஒரு போட்டுட்டு I'll just add some more questions with that EMP and Scott. ஓகே, ப்ளஸ் சில டேபிள்ஸ் கொடுத்து நான் அசைன் பண்ணி தரேன். ஓகே, இது முடிச்சிட்டாலே போதும். ஓகே, ஆல்மோஸ்ட் you'll be familiar with this SQL. Okay, நிறைய இருக்கு. We'll slowly read one by one. Okay, so next class I think it's done now. One second.